ஏதாவது நீங்கள் ஒரு தெரப்பி கொடுக்குறீங்க, அந்த தெரப்பி வந்து உங்கள் குழந்தைகிட்ட இருக்கிற குறையே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கு, ஒரு உங்கள் குழந்தைய வந்து ஏதோ ஒரு மேஜிக்கலாக ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த தெரப்பிலேருந்து நீங்கள் விலகிடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்ஸ்டெட் நீங்கள் கொடுக்குற தெரப்பி அண்ட் சப்போர்ட் வந்து எப்படி இருக்கணும்னா, அவங்கள சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டில் என்னென்ன மாறுதல் ஏற்படுத்துறதன் மூலயமா குழந்தை வந்து இன்னும் நல்லா பெட்டராக கற்றுப்பாங்க, குழந்தையால் இன்னும் பெட்டராக ஃபங்க்ஷன் பண்ண முடியுது அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியான சப்போர்ட்ஸ் அண்ட் தெரப்பியாக இருக்கணும். ஸோ உங்கள் குழந்தைகிட்டே இருக்கிற ஏதோ ஒரு குறை, இதை மாற்றணும் இதை மாற்றணும் இதை மாற்றணும் நம்ம ஏதோ ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோன்னா அது வந்து லாங்கர் ரன்னில் வந்து ஒரு ஹாப்பியான ஒரு டெவலப்மெண்ட்டாக, ஒரு ஹெல்த்தியான டெவலப்மெண்ட்டாக அது இருக்காது. ஸோ அந்த குழந்தை ஃப்யூச்சரில் வளர்ந்து திரும்பி பார்க்கும்போதும் அந்த குழந்தைக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, என்னையே மாற்ற தான் ட்ரை பண்ணாங்க, என்ன ஒரு ஆத்தென்டிக் செல்ஃபாக இருக்கவே அவங்க விடலை, என்ன நானாக இருக்கவே விடலை, என்னை மாற்றி வேற ஒரு முகமுடிக்குள்ளே என்னை வந்து வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு கண்டிப்பாக வேண்டாம். என்விரான்மெண்ட்டில் நம்ம என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்றதுல ஃபோக்கஸ் பண்ணுற தெரப்பியாக இருக்கணும்.